வருஷம் ரெண்டுக்கும் நோக்க வித்தியாசம் இருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நோக்க வித்தியாசம் தான். பிசாசு கொடுக்குற டெம்டேஷன் வந்து உங்களை ஒன்றும் இல்லாமல் போகிறது தான். ஆனால் டெம்டேஷன் கொடுக்குறேன். ஆனால் அந்த டெஸ்ட் வச்சு நீங்கள் உயர்த்திட்டே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அப்போ சோதனை ஒருவேளை நீங்கள் தேவபக்தியாக நடக்கிற நிமித்தம் சில துன்பங்கள் வரலாம். துன்பங்களே வராதுன்னு சொல்லாங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் தேவபக்தியாக தானே இருக்கிறேன், தேவனுக்கு பயந்து தானே இருக்கிறேன், அவர் என்ன சொல்கிறா அதை தானே செய்கிறேன். ஆனால் ஏன் துன்பம் வருது? வேதனை அப்படிதான் போட்டுருக்கு. தேவபக்தியாக நடக்கமாக இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். எதனால துன்பம்? நீ தேவபக்தியா இருக்கிறதுனால, இயேசு கொண்டு உண்மை உத்தமமா இருக்கிறதுனால, இயேசு கொண்டு பரிசுத்தமா ஜீவிக்கிறதுனால இந்த சோதனைக்காரன் என்ன செய்வான்? துன்பத்தை கொடுப்பான். சில மனிதர்களை, கொள்ளாத மனிதர்களை என்ன செய்வான்? எழுப்பி விடுவான். அவங்களுக்கு விரோதமா, நம்ம விரோதமா பேச வைப்பான், நமக்கு விரோதமாக செயல்பட வைப்பான். அப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தர் தேவபக்தியோடு அப்படி கண்டு காணாம விட்டுற மாட்டாரு. தேவபக்தியுள்ளவர்களை சோதனை என்று என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அதான் 2 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப தேவபக்தி உள்ளவர்களை கர்த்தர் செய்வார்? ரட்சிப்பார். ஆமென். எந்நேரமும் துன்பமே போக விட மாட்டார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. எனக்கு துன்பமா ஒண்ணு போனோம்னா இன்னொன்று வரும். அது போச்சுன்னா இன்னும் ரெடியா இருக்குது. போனவொன்னு வரது ஒன்றும் இல்லை, இப்போ அடுத்து வரது எப்படி இருக்குது? ரெடியா இருக்குது. அதான் நினைக்கிறீங்களா? பயப்படாதுக்கு ஆண்டவருக்கு ரட்சிப்பார். அல்லேலூயா. சோதனைக்கு தப்பிக்கொள்ள ஒரு போக்கை உண்டாக்குவா. ஆகவே அவரை ரட்சிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இதுதான் தேவபக்தியா இருக்கிற ஆசீர்வாதம். என்ன? தேவபக்தியா இருந்தீங்கன்னா சோதனைக்கு தப்பாளா. அது மாத்திரமல்ல, சோத்திரம், நீங்கள் தேவபக்தியாக இருந்து அவருக்கு பிரியமானதெல்லாம் நீங்க செய்து கொண்டு வந்தா ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். யோவான் 9:31 அதை வாசிக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. ஒரு தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் தேவன் அவனுக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பா. இது யார் சொல்றா தெரியுமா? பிறவிக்குடன் பார்வையை பெற்றவனுக்கு சொல்றான். எல்லாம் திருப்பி கேள்வி கேட்கிறாங்க. எப்படிப்பா அவனுக்கு சோகடிச்சிச்சு? எப்படிப்பா அவனுக்கு சொல்றது? திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறான், கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவன் என்ன செஞ்சுட்டான்? பேச ஆரம்பிச்சுட்டான். பாவிகளுக்கு யாராவது செவி கொடுப்பாங்களா? அப்ப சோத்திரம், ஒரு தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவனுக்கு சித்தமானதை, அவனுக்கு பிரியமானதை செய்தால் தேவன் அவனுக்கு என்ன செய்வார்? செய்வார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுக்கு பிரியமா செய்யணும். அது மாத்திரம் இல்லை, தேவ பக்தியா இருக்கணும். தேவன் நமக்கு செவி கொடுப்பார், நிச்சயமா செவி கொடுப்பார். இத்தனை உதாரணங்களை பார்க்க முடியும். பொருளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத்தாலியா பட்டாளத்துல கூற்றுக்கு அதிபதியா, பட்டாளத்துல இருக்கிறான், 100 பேருக்கு அதிபதி. ஆனா அவன் பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவன். ஆமென். அதனால நம்ம ஒரு வேலை பாருங்க, ஒரு சாக்கு போக்கே கிடையாது. 100க்கு அதிபதிக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? இத்தாலிய பட்டாளத்துல இருக்கிறான். அவன் பாருங்க, எப்போதும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமான வேலை செய்து கொண்டு வருகிறான், தான தர்மங்களை செய்கிறார், எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமென். அதாங்க 100க்கு அதிபதி. என்ன ஜெபம் கேட்டா, என்னுடைய உறவு முறையாளர்களாக ரசிக்கப்படுறாங்க, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ரசிக்கப்படுறாங்க, அவங்களும் இப்படிப்பட்ட ரசிக்கப்பட்டு வரணும்னு சொல்லி முக்கமாய் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. அப்போ 10 வாசிக்க முடியும் எனக்கு அன்பானவர்களே. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஜெபம், இந்த தேவபக்தியினுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அவனுக்கு செவி கொடுத்தார், ஒரு தூதனை அனுப்பினார். ஆமே. ஒரு ஜெபம் யாரை கொண்டு வருகிறது? தேவ தூதனையே கொண்டு வருகிறது. ஆமே. சோதனம் தேவத்தூதனை அனுப்பி ஆண்டு சொல்றார், ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது சொல்றார். அது மட்டுமல்ல, சோதனம் அங்கே அவனுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் வெற்றிக்குள் நடத்துவதற்கு ஆண்டவர் பேதுருவை அனுப்புகிறதை பார்த்து அதே தூக்கமாக சொல்லிட்டு இருக்கிறான். நண்பர் ரசிக்கப்படாது, உறவு முறையாக ரசிக்கப்படாதுன்னு சொன்னாங்க. மேல அந்த பதிவு வருது, தானதர்களும் கேட்கப்பட்டது, உன்னுடைய ஜபமும் கேட்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு பேதுருவை அங்கே ஏற்பாடு செய்ய ஆண்டவர். அந்த பேதுரு பிரசங்கம் பண்றான்.
வசனத்தை கேட்ட அத்தனை பேருமே ஆவியை இறங்கிட்டார். ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. வேற ஒன்றும் பரிசுத்தாவியா ஜெபமே பண்ணல. பரிசுத்தாவியா ஸ்பெஷல் பிரேயர் பண்ணானா, விசேஷத்தை ஜெபம் ஏற எடுத்தானா? இல்ல. வசனத்தை பேசி கொண்டிருக்கிறா ஆவியானவர் அப்படியே மழையா இறங்கிட்டார். அத்தனை பேர் மேலே இறங்கிட்டார். ஆமென். அதாவது பாருங்க, தேவபக்தி உள்ளவனாக இருந்து எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் எவ்வளவு மகத்தான கிரிகளை செய்தார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டார். ஆவியானவர் இறங்கிட்டா பாருங்க, ஒண்ணு என்ன செய்ய நிக்க முடியாது. அது வரைக்கும் பாருங்க எவ்வளவு கம்பா நிற்பாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு நிற்பாங்க. ஆனா ஆவியில வந்து இறங்கிட்டாருன்னா எல்லாம் சாஞ்சிடுவாங்க. ஆமே, அவ்வளவுதான், கீழே விழுந்துருவோம், அவ்வளவுதான், எல்லாம் பிளாட் ஆயிடும், அவ்வளவுதான், ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு அப்படியே அடிமையாரு. ஆமே, சவுலுக்கு அடிமையாரு இல்லையா? சவுளே சவுளே அப்படின்னாரு, அவ்வளவுதான், நிக்க முடியாது. அது வரைக்கும் பாருங்க விராபா பேசுவாங்க, மாம்சம் அப்படியே நிற்பாங்க. ஆவியான் வந்து தொட்டுட்டாருன்னா அவ்வளவுதான், நிக்கவே முடியாது, அப்படியே விழுந்துருவாங்க. இது ஆண்டவர் செய்கிற செயல். அவ்வளவு ஊக்கமா தேவபக்தி உள்ளவனா எப்போதும் சொல்லணும். எப்போதும் ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஒரு தேவபக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்து எப்பொழுதும் ஜெபித்தா தேவன் அவனுக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார். ஒரு வழி அதுக்கு அந்த கொடுத்தார், செவி கொடுத்தார், எல்லாம் நிச்சயப்பட்டார். எவ்வளவு மகிழ்ச்சிப்பார். அது மாத்திரம் ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம பார்ப்போம். சிமியோன் சோதரம் பாருங்க, அவரும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர். நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர். அது மாத்திரம் நம்ம இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்த ஒரு மனுஷன். அதாவது இயேசு பிறப்பதற்கு அவருடைய பாத்திரமும் அங்கே இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? இயேசு என் காலத்திலேயே வந்துடணும் அப்படின்னா சில பேர் இயேசு என் காலத்திலேயே எனக்கு இந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை கொடுத்துடணும். எத்தனை பேர் ஏங்குறாங்க இல்லையா? நம்ம காலத்திலேயே என்ன சொல்லணும்? ஒரு எழுப்புதலை மாத்திரணும். நம்ம காலத்திலேயே என்ன பண்ணிருக்கணும்? இயேசுவை 2வது வருகை என்ன செஞ்சிடணும்? பார்த்துடணும். அதுபோல சிமியோன் இயேசு குழந்தையா பார்ப்பாருன்னு தெரியும். சிவரின் ஆறுதல் வர காத்திருந்து அவன் எப்படியாவது என் கண்ணில் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் காத்திருந்தார். அந்த சிமியோன் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சிமியோன் எருசலேமில் இருந்தான். லூக்கா 2:25 வாசிக்கிறோம். எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். எங்கெல்லாம் ஆண்டு கிரியில் வெளிப்படுதா அங்கெல்லாம் யார் இருக்கா? சின்ன பரிசுத்த ஆவியார். பரிசுத்த ஆவியார் பாருங்க, பொருளை வீட்டில் ஆவியானவர் இறங்கினார். இங்க சிமியன் மேல ஆவியானவர் இருக்கிறார். அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் யாருக்காக காத்திருக்கிறான்? இஸ்ரவேலின் ஆறுதல்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு வர காத்திருக்கிறான். எப்படியாவது இயேசு பார்த்துடணும், என் கண்ணை பார்த்துடணும், என் கண்ணால அந்த மாச கண்ணால பார்த்துடணும், அவரை தொற்றணும். இவ்வளவு ஒரு ஆசை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அதுல பார்க்கிறோம். சோத்திரம் 27வது வசனத்துல நானே வாசிக்கிறேன். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருக்கான். பாருங்க, சும்மா ஒண்ணு வரல. இது இயேசு வர போறாரு, இந்த சர்ச்சுக்கு வர போறாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆவியின் ஏவுதலினால இங்க ஆலயத்துக்கு போறான். சோத்திரம். அங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தாய் தகப்பன்மார் வந்து அங்கே நியாயப்பிரமாண முறைமையின்படி காரியங்களை செய்வதற்காக இயேசுவை அங்கே கொண்டு வருகிறார். தேவாலயத்திற்கு அவங்க தாய் தகப்பன்மார் இயேசு பிள்ளை பிறந்த குழந்தைய கொண்டு வர்றாங்க. இவன் வந்து ஆவியின் ஏவுதல் அங்க வந்திருக்கான். உனக்கு என்ன ஒரு வாஞ்சி அப்படின்னா, எப்படியாவது என்ன செய்யணும்? இயேசு பிள்ளையை நான் பார்த்து விட வேணும் அப்படின்னு சொல்லி அவன் காத்திருந்த ஒரு மனுஷன். சோத்திரம் 28 வாசிக்கிறோம். அவன் இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. எதற்காக காத்திருந்தானோ கண்களினால் பார்த்தது மட்டுமல்ல, கைகளிலேயே பிரசித்தான் இயேசுவை ஏந்தி கொண்டு. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. ஏந்தி கொண்டு ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்கிறான். பாருங்கள், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய அடியை இப்பொழுது சமாதானத்தோடு. ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறான் பார். இயேசுக்குள்ளே பார்த்துடணும். சில பேர் சொல்லுவாங்க, குடும்பத்தில் அண்ணா முழுக்க ஒரு பேரனை பார்த்துடணும்,
ஒரு பேத்தியை பார்த்துட்டுனா கண்ணை மூடணும் அப்படின்பாங்க. இவன் சிமியோனுக்கு என்ன ஆசை? இயேசு இருக்கிற பிள்ளையை பார்த்துக்கணும். அதுக்காகவே காத்திருக்கான். சிறுவரின் ஆள் வர காத்திருந்த ஒரு மனுஷன், தேவபக்தி உள்ளவர், நீதி உள்ளவர். அவங்க அங்கே வராங்க. அங்க இந்த நியாயப்பிரமாண முறையின்படி அந்த காரியங்களை சீத்த வருகிறாங்க. இப்போ அதை பார்த்த உடனே அந்த இயேசு கையில நேர்ந்து கொண்டு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தையின்படி இப்போ அடியார் எப்படி போய் விடுகிறீர் சொல்லுங்க. எப்படி போகணும்? சமாதானம். நம்ம எப்படி போகணும்? அல்லேலூயா. எப்படி பூமிக்கு சமாதானத்தோட வந்தோமோ, பூமி விட்டு போகும்போது எப்படிதான் போகணும்? சில பேருக்கு நிராசைகள், எத்தனையோ நிராசைகள் இருக்கும். ஐயோ அதை சின்ன ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறதோட போகாம எதற்காக காத்திருந்தானோ அதை பெற்றுக்கொண்டு கைகளில் ஏந்து கொண்டு அதை சோத்தரித்து பொழுதை சமாதானத்தோடு போகுதுன்னு சொல்லி எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பார்த்தீங்கன்னா. அல்லேலூயா. அப்புறம் ரகசியம் வந்த சிமியோன் தேவபக்தி உள்ளார். ஆமே. அவர் நீதி உள்ளார். அல்லேலூயா. உங்களுடைய ஆசைகள், ஒரு விருப்பங்கள் ஒரு நிராசையாய் போய்விட்டார். ஆமே. ஆண்டவர் எதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசை கொடுத்தாரு, விருப்பத்தை கொடுத்தாரு, அதெல்லாம் என்ன செய்யும்? நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நிறைவேறும். ஒரு நாளைக்கு நிறைவேறிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, சிமியோனுக்கு என்ன செஞ்சு உங்களுக்கு எனக்கு நிறைவேறனா கண்டுபிடி நம்ம செவம் செய்வோமா? அல்லேலூயா.